வணக்கம். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இன்று செப்டம்பர் 5ஆம் நாள் நாடு முழுவதும் ஆசிரியர் தினமாக மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த இனிமையான நன்னாளில் ஒரு சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒவ்வொருவர் வாழ்விலும் பெற்றோர்களின் பங்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளதோ அதே அளவு ஆசிரியரின் பங்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினால் அது மிகையாகாது. உலகில் 2 புனிதமான இடங்கள் உண்டு. ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒருவன் உயிரை பெறுகிறான், ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவை பெறுகிறான். இன்றைய மாணவர்கள் நாளைய தூண்கள். அந்த தூண்களை வடிவமைப்பது ஆசிரியர்கள்தான். நமக்கு உலகை காட்ட நம்மை செதுக்கியவள் தாய், உலகிற்கு நம்மை காட்ட செதுக்கியவர்கள் ஆசிரியர்களே. ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. இப்படி ஆசிரியர்களின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்ற தூண்டுதல் கொடுத்தது யார் என்று தெரியுமா? நம்முடைய பாரதத்தின் 2வது குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள்தான். அவர் அடிப்படையில் ஒரு ஆசிரியராக பணியாற்றியவர். அவருக்கு ஆசிரியர்கள் மீது மிகுந்த மரியாதையும் மதிப்பும் இருந்தது. ஆகையால் தான் குடியரசுத் தலைவர் பதவியேற்ற உடனேயே தன்னுடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை முன்வைத்தார். ஆகையால் அப்போதிருந்து ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இன்று இந்த இனிய நன்னாளில் நான் மற்றொரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது, நமது பாரத பூமி புண்ணிய பூமி, மகான் பூமி, முழு உலகிற்கும் வழிகாட்டும் விஸ்வகுருவாக இருந்த ஒரு மிகப்பெரிய மகிமைக்குரிய பூமியாகும். உலக நாடுகள் எத்தனை இருந்தாலும், எவ்வளவுதான் செல்வந்த தேசங்கள் இருந்தாலும், இந்த பாரத தேசத்திற்கு இணையான தேசம் என்று எந்த தேசமும் கிடையாது. இத்தனை மகிமைக்குரிய தேசமாக இந்த பூமியை ஆக்கியது யார்? அவர் வேறு யாரும் அல்ல, நம்முடைய பரம தந்தை, பரம ஆசிரியர், சத்குரு, பரமாத்மா, இறைவன் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய, நம் அனைவருக்கும் பிரியமான, நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தந்தை பரம்பிதா சிவ பரமாத்மாவே ஆவார். அவர் நம்மை போல் இந்த மனித உடல் எடுத்து பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வருவதில்லை. ஜோதி ஒளி புள்ளி வடிவான இறைவன் பிரம்மா உடல் மூலமாக இந்த பாரத தேசத்தில் அவதரித்திருக்கின்றார். எனவே இந்த பாரத பூமி காட்ஸ் லேண்ட், இறைவனின் அவதார பூமி, ஜென்ம பூமி என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிறது. ஆகையால் இந்த பாரதம் அழிவற்ற கண்டம் என்றும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. யார் எவ்வளவு சூழ்ச்சி செய்தாலும் இந்த பாரதத்திற்கு வீழ்ச்சியே கிடையாது. இப்படிப்பட்ட தேசமாக பாரதத்தை உயர்த்திய இறைவனோ தன்னை பெரிதாக வெளிக்காட்டிக் கொள்வதில்லை. எப்பொழுதுமே மறைமுகமாகவே இருக்கின்றார். மேலும் தனக்கு பிரியமான தன்னுடைய குழந்தைகளையே உலகிற்கு முன்பு பிரத்யக்ஷம் செய்கின்றார். அவர் நமக்கு தந்தை மட்டுமல்ல, சிறந்த ஆசிரியராகவும் இருந்து நமக்கு ஒவ்வொரு அடியடியிலும் உன்னதமான கீதா ஞானமும் ராஜயோக தியானமும் கற்பித்து நம்மை உலகிற்கு முன்பு மகானாக ஆக்குகின்றார். இன்றைய உலக சூழலில் நமக்கு உலகாயுத கல்வி மட்டும் போதுமானது அல்ல. எனவேதான் இறைவனே இந்த நேரம் பரம ஆசிரியராகி முழு உலகிற்கும் தன்னுடைய மிக உயர்ந்த தெய்வீக படிப்பினைகளை கொடுத்து நம்முடைய 3வது கண்ணையும் திறக்கின்றார். பொதுவாக ஆசிரியர் என்றாலே ஏதாவது ஒரு பாடமோ அல்லது 2 பாடங்களோ தான் எடுப்பார்கள். ஆனால் இறைவனோ முழு உலகிற்கும் பாடம் கற்றுத்தரும் பரம ஆசிரியராவார். பொதுவாக ஆசிரியர் புகட்டும் பாடம் ஒரு பிறவிக்கு மட்டும்தான் நமக்கு பயன் தரும். ஆனால் பரம ஆசிரியரின் இந்த அழிவற்ற
ஞான கல்வியை நாம் பயில்வதால் நமக்கு பல பிறவிகளுக்கு செல்வம், புத்தி கூர்மை, நல்ல திறமைகள், நல்ல குணநலன்கள் ஆகியவற்றை இந்த ஞானம் தரக்கூடியதாக இருக்கின்றது. இறைவனின் இந்த ஞான கல்வியை கற்கும் ஒவ்வொருவரும் தன்னை உணர்ந்து இறைவனையும் உணர்ந்து கொள்கிறார்கள். மேலும் இந்த முழு உலகின் ஆதி, மத்தியம் மற்றும் அந்திம இரகசியங்களை புரிந்து கொண்டு தன்னை நரனிலிருந்து நாராயணனாகவும் நாரியிலிருந்து ஸ்ரீ லக்ஷ்மியாகவும் ஆக்கிக்கொள்ளும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு விடுகிறார்கள். எப்படி ஒரு சாதாரண புழு ஒரு அழகான வண்ணத்து பூச்சியாக ஆவதற்கு 4 நிலைகளை கடந்து வருகிறதோ, அதேபோல் இறைவன் பரம ஆசிரியர் நம்மை மனித நிலையிலிருந்து தேவதை ஆக்கும் இந்த ஆன்மீக முயற்சியில் 4 பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை செம்மைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை வெற்றியடைய செய்கின்றார். தேவதைகள் எங்கோ மேலுலகில் இருப்பார்கள், ஆகாயத்தில் இருப்பார்கள் என்பதெல்லாம் ஆதாரமற்றது. ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு தேவதை மற்றும் அசுரன் மறைந்துள்ளான். நாம் தேவதையாக ஆக வேண்டுமானால் இந்த பரம ஆசிரியரின் இறை ஞானத்தை தினம் தினம் கேட்க வேண்டும் மற்றும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இதுதான் முதல் பாடம், ஞானம். 2வது பாடம் யோகம், அதாவது இறை நினைவு மற்றும் கேட்ட ஞானத்தை நன்றாக சிந்தனை செய்தல். 3வது பாடம் தாரணை, அதாவது ஞானத்தை வாழ்வில் நடைமுறைப்படுத்தி சோதித்து பார்ப்பது. இதைத்தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ், அதாவது மாற்றத்தின் செய்முறை என்று கூறுகிறோம். 4வது பாடம் சேவை, அதாவது நாம் அடைந்த நன்மைகள் மற்றும் பலன்களை மற்றவர்களிடம் கொண்டு சேர்ப்பது. இந்த 4 பாடங்களையும் தினம் தினம் மிக மிக எளிமையான முறையில் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். மேலும் இந்த பாரத பூமியை சொர்க்கமாகவும் விஸ்வ குருவாகவும் ஆக்கும் இந்த மிகப்பெரிய மகான் காரியத்திற்கான விதை 1936 இதே பாரத மண்ணிலேயே விதைக்கப்பட்டு விட்டது. இந்த விதை இப்போது மிகப்பெரிய விருட்சமாகி உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலும் நமது பரம ஆசிரியரின் ஆன்மீக ஞானம் கிட்டத்தட்ட 140க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஒலித்து கொண்டுதான் இருக்கின்றது. மேலும் யாரெல்லாம் மறைமுகமாக வந்துள்ள இறைவனை அடையாளம் கண்டு கொண்டு அவரை தனது சுப்ரீம் தந்தையாக, பரம ஆசிரியராக, சத்குருவாக ஏற்றுக்கொண்டு அவரின் படிப்பினைகளை தினமும் கடைபிடிக்கிறார்களோ அவர்களை சாதாரண மனித நிலையிலிருந்து தேவதையாகவே ஆக்கிவிடக்கூடிய ஒரு கைதேர்ந்த ஆசிரியராக பரமாத்மா இருக்கின்றார். இதில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், இந்த இறைஞான கல்வியை இலவசமாகவே யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த பரம ஆசிரியர் ஏழை குழந்தைகள் மீது அதிகமான அன்பு காட்டுகின்றார். எனவேதான் இறைவனை ஏழை பங்காளன் என்று கூட அழைக்கின்றோம். எனவே இந்த நேரம் ஆசிரியருக்கெல்லாம் ஆசிரியராக, பரம ஆசிரியராக விளங்கும் இறைவனின் ஞான கல்வியை அனைவரும் கற்போம். நம் வாழ்வை சோழியிலிருந்து வைரம் போல் ஆக்கிக் கொள்வோம். மேலும் நமது ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் வாழ்விலும் நம்பிக்கை எனும் தீபம் ஏற்றி நமது பாரத தேசத்தை உலகிற்கு முன்பு விஸ்வ குருவாக ஒளிர செய்வோம். இதுவே நமது பரம ஆசிரியருக்கு நாம் செலுத்தும் நன்றியும் வணக்கமும் மரியாதையும் ஆகும். மேலும் இந்த இனிமையான தருணத்தில் நம்முடைய சுப்ரீம் டீச்சரின் வழிவந்த ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் நமது உளமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நான் இந்த தருணத்தில் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு வேண்டுதல் வைக்கின்றேன். நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவனின் இந்த இறை ஞானத்தை பயிலுங்கள். மேலும் கல்வி கற்பிக்கும் போது இந்த இறை ஞானத்தையும் சேர்த்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நம்முடைய பாரத தேசத்தின் எதிர்காலமாக விளங்கும் நம் மாணவ செல்வங்களின் வாழ்வில் ஒளி ஏற்றி அவர்களையும் ஒரு உன்னதமான வாழ்வை நோக்கி அழைத்துச் செல்லுங்கள். வாழ்க நமது பரம ஆசிரியர், வாழ்க பாரதம், வாழ்க நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.